சற்று முன் வந்த ஒரு மிக முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன அந்த தகவல்கள் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் அவரை கவனித்துட்டு தான் வராங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசீவ் பண்ணிட்டு அவர் தான் அதிக செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருந்து பண்ணுறாருங்க. டைம் அவர் தான் அதிகமாக பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, செந்தில் பாலாஜி தண்ணியை தவிர வேறு எதுவுமே உண்பதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளை கொடுத்துட்ருக்காங்க. தண்ணி மட்டுமே குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா குணமடைய முடியாது. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பழங்களும் சேர்ந்து உண்டுட்டு வந்தார் அப்படின்னா மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குணமடைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவர் ஐசியூவில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான உணவுகள் அவரால் எடுக்க முடியல. சுயநினைவுகள் கொஞ்சம் நேரம் வருது, கொஞ்சம் நேரம் யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. செந்தில் பாலாஜி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கிற ஒழிய அவருக்கு என்ன நடக்குது, எப்பொழுது அவர் மீண்டு வருவார் அப்படின்னு கணிக்கவே முடியாத நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டிருக்காங்க. மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலை தேடி வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் வேண்டிக்கிறோம். எப்பொழுது வருவார் அப்படின்ட்டு தமிழக மக்கள் அவருக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காவது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை தெரியணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்குன்னே ஓட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் தொகுதிக்கு வருவார், நல்லது செய்வார் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதது அவர்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு மன வருத்தத்தில் இருப்பதாகவும் செய்திகள் வருதுங்க. அவர் இதுவரை வந்து முதல்வர் ஸ்டாலின் கூட வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு செந்தில் பாலாஜி சந்தித்து பார்க்கல, இன்னும் யாருக்குமே அனுமதி தரல காவேரி மருத்துவமனையில் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குங்க. எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை சந்திக்க விடுவார்கள், அவர் என்ன நிலையில் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஜரி வந்து கிட்டத்தட்ட 90% வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் பண்ணதுனால ஏதாவது தடங்கள் ஏதாவது வந்திருக்குமா, இனி வந்து பார்த்திங்கன்னா அவர் பழையபடி வருவாரா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜியோட நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு யாருக்குமே இதுவரை ஒன்றும் தெரியலைங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க செந்தில் பாலாஜியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.